ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன், இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போர். என்ன படம்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம எல்லா படமும் ஒரு மாதிரி பார்த்துருவோம், பட் பார்த்ததுக்கப்புறம் தான் தோணும், இப்போ இது என்ன வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேறு மாதிரி படம் தான் இந்த போர் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட டைட்டில் கார்டு வந்து போர். ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஒரு ரெண்டு கேங்குன்றத விட ரெண்டு பர்சன்ஸ், அதாவது காளிதாஸ், அர்ஜுன் தாஸ், தாஸ் விசஸ் தாஸ் அப்படின்றது தான். ஸோ அந்த ரெண்டு பேரும் மோதுறாங்க, அந்த மோதுற இடம் தான் போர். ஸோ அந்த போருக்கு முன்னாடி என்னென்னலாம் செட்டப் இருக்குது அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இந்த ஹோல் மூவியே. ஸோ கிட்டத்தட்ட அதே தான். பிரபு செல்வன் விசஸ் யுவராஜ், தட் இஸ் த ஸ்டோரி. அந்த விசஸ்னால் அதான் போர். ஓகே, வார், இட்ஸ் அ போர், எல்லாம் ஒன்று தான். ஸோ அதுக்கு ஏன் மோதுறாங்க, எதுக்கு மோதுறாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன பாலிட்டிக்ஸ்லாம், அது கூட ஒரு சின்ன பாலிட்டிக்ஸ்லாம் காமிச்சு ஒரு மாதிரி அழகாக சின்ன ரெண்டு பேத்துக்கு ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரிலாம் காமிச்சு அது மேக்கிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அட் த சேம் டைம் அதை மாற்றி காமிக்கும் போது அந்த ஸ்க்ரீன் பிளேயோட நம்ம மிங்கிளாகி பார்க்குறதே ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ விஜய் நம்பியார் அவரோட படத்துக்கு வந்து நான் ரொம்ப மிகப்பெரிய ஃபேன். டேவிட்டாக இருக்கட்டும், சோலோவாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு மாதிரி எனக்கு. டேவிட்லாம் ஒரு மாதிரி நல்ல படம், எனக்கு ஜீவா சார், விக்ரம் சார் வச்சு அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அது அப்படிப்பட்ட படம். தென் சோலோவில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ திங்க் துல்கருக்கு தான் கொடுத்தாகணும். ஸோ அட் த சேம் டைம் அதுலேயுமே இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே தான் பண்ணியிருப்பார் விஜய். ஸோ அதெல்லாம் நம்பி தான் அந்த படத்தை பார்த்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இதை பார்க்கும்போது இப்போ ரீசெண்டில் வந்து அருண் மாதேஸ்வரன் தான் அப்படி முன்னுரை முடிவுரை. ஸோ அது மாதிரி இவருமே போடுறதை பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. பிகாஸ் வி ரைட்டிங் எனி திங் அப்படின்னா அது முன்னுரை முடிவுரை நடுவில் சம்திங் சாப்டர்ஸ்லாம் வச்சு தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸாக நிறையா, தென் விழான்னு ஒரு சாப்டர் கொடுக்குறது, அது வந்து அந்த ஃபெஸ்டிவல்ஸ் போடுறது, தென் அவரோட இன்ட்ரோக்கு ஒரு சாப்டர் நேம். ஸோ அந்த மாதிரி அழகாக கொடுக்கும்போது வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் விஜய் நம்பியார். தென் வந்து காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் ஸ்டோரிஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, துல்கர் சல்மான் எனக்கு சோலோ அந்த மூவியில் அது வந்து பண்ணியிருப்பார். தென் அர்ஜுன் தாஸ் அண்ட் காளிதாஸ். அர்ஜுன் தாஸ் பிரபு செல்வன் அப்படின்னு ஒரு அழகான கேரக்டர். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு சின்ன வயசில் ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைக்காக தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது, அட் டு த கிளைமேக்ஸ்லேயுமே இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படின்றத வந்து லேட்டராக தான் நமக்கே சொல்லுவாங்க. ஸோ லேட்டராக தான் நமக்கே சொல்லுவாங்க. தென் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ அதில் வந்து சின்ன கேரக்டர் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த போருன்றது போல் அந்த போர் 9 months பிஃபோர் அந்த மாதிரி கொஞ்சம் தான் இருக்கும். போருக்கு ஒரு நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி அந்த மாதிரி மாற்றி காமிக்கும் போது வந்து உண்மையிலே டேரக்டர் வந்து இது பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம எந்த சைடுன்றதை நம்ம தான் சூஸ் பண்ணணும். அதாவது ஏன்னா ரெண்டு பக்கமுமே நல்ல மாதிரி தான் இருப்பாங்க, ரெண்டு பேருமே கெட்டவங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வி ஹாவ் டு, அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு போஸ்ட்லேயே எழுதுனா பிக் யுவர் சைடு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அர்ஜுன் தாஸ் இது பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் தான் நல்லவர் இந்த மாதிரி இருக்கும். காளிதாஸ் சைடு பார்த்தீங்கன்னா அவர் தான். ஆனால் ரெண்டு பேரும் ஸ்கோர் பண்ண விதங்கள் வந்து தனித்தனி. ஸோ ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த அவருக்கு வைவா அதெல்லாம் இருக்கும். அவர் வந்து டாக்டர் படிப்பார், டாக்டர் வெர்சஸ் ஐ திங்க் இஸ் அன் இன்ஜினியரா சம்திங். ஸோ அந்த மாதிரி தான் கேட்டகரி. ஜூனியர் சீனியர் பிரச்சனைலாம் வரும், அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அது அதில் ஜூனியராக தான் அவங்க சீனியர், விச் மீன்ஸ் அசோக் சாரி, அந்த செல்வனா சாரி பிரபு செல்வன். அர்ஜுன் தாஸ் வந்து சீனியர், இவர் வந்து ஜூனியர். யார், காளிதாஸ் வந்து ஜூனியர். ஸோ அவர் சேரும்போது ஜூனியருக்கான ராகிங் அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு மாதிரி மாஸ் காம்பாக காளிதாஸ் வச்சுக்கலாம். தென் அர்ஜுன் தாஸ் வந்து அவரோட தனி கெத்து, அவரோட யூனிக் வச்சு வேறு மாதிரி இது பண்ணுவாங்க. தென் ரெண்டு பேத்துக்குமே பேர் ஆகிறவங்க. அட் த சேம் டைம் வந்து அவங்கள பற்றி நான் சொல்லி ஆகணும், அந்த பாலிடிக்ஸ் பேசுனதெல்லாம் உண்மையிலேயே டாப் நாச். டிஜே பானுவும் தென் சஞ்சனா நட்ராஜன் அவங்களாம் வர சீன்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், அதெல்லாம் அது மாதிரி சூப்பராக பிடிச்சிருக்கும். அந்த நிறையா பாலிட்டிக்ஸ் உள்ள பேசியிருந்தாங்க. அது ஒரு மாதிரி நெருடலாக இருக்கும். அந்த அப்பர் காஸ்ட்டில் லோயர் காஸ்ட் வச்சு நீலாம் இதுக்கு தான் வரணும், கை எதுக்கு இருக்குது தெரியுமா எங்களுக்கு கும்பிட்றதுக்கு, அந்த சீன்லாம் வரும்போது ஒரு மாதிரி வெறுப்பாயிரும். அதை நல்லா எடுத்துருந்தார் மேக்கிங் வைஸ். ஸோ அந்த மாதிரி அழகாக அதை எடுத்துகிட்டு தென் கடைசியில் வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கிற மாதிரி முடிச்சிருப்பார். ஸோ ரெண்டு பேருமே பண்ணுவானுங்க. அதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்காது, என்ன பிரச்சனை நான் சொல்ல விரும்பல, நீங்களே போய் படத்தில் பாருங்கள். ஸோ அது ஒரு சின்ன பிரச்சனை தான், பட் ஆனால் அந்த சின்ன பிரச்சனைக்கு ரெண்டு பேருமே அநியாயம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் தான் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள் அப்படின்றதான் என்னோட ரெக்வஸ்ட். தென்
அதான் அந்த பிரச்சனை என்னன்றதையும் நீங்களே போய் பார்த்துக்கோங்க. தென் மோர் ஓவர் அந்த இது வந்துட்டோம் அப்படின்னா அந்த கிருபா ரைட், ஸோ அவர் தான் கொண்டிருப்பார். ஸோ அந்த மாதிரி அந்த பாலிட்டிக்ஸ் ரைட். ஸோ பாலிட்டிக்ஸ் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா அது நிறையா நடக்கும். இல்லை அந்த காலேஜோட மேனேஜ்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த ஃபவுண்டராக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்ற போதும் தென் அந்த விழா மீன்ஸ் கடைசியில் வந்து ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த எப்பயும் எல்லா ஃபேர்வெல் பார்ட்டியாக லைக் ஏதோ ஃபீஸ்ட் நடக்கும்போது வந்து அதை வந்து ஜூனியர்ஸ் தலைமை தாங்கிறதா இருக்கட்டும். தென் ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் ஃபைட் நிறையா வரும், அதெல்லாம் நல்லாயிருக்கும். இது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னாக போகும். தென் சாங் மியூசிக் வைஸ் இட்ஸ் அ ரியலி ஹாப்பி ட்ரீட்டாக தான் அந்த போர் இருந்துச்சு. தென் ஃபைனலி அதான் அவனுக்காக ஆளை சேர்த்துக்கிறோம். அவனுக்காக யார் விச் மீன்ஸ் காளிதாஸ் நம்ம அவருக்கான ஆள் சேர்த்துக்கிறோம். அந்த ஒரு பழி வாங்கணும், கிட்டத்தட்ட ஒரு சின்ன நெருடல் இருக்கும் 2 பேத்துக்குள்ளேயும். தென் இவருக்கான ஆள் சேர்த்து 2 பேரும் கடைசியில் அந்த போர் மாதிரி ஒரு பெரிய இடத்துல போய் சண்டை போடுவாங்க. அந்த லாஸ்ட் நாள் ஃபங்க்ஷனை இது பண்ணுவாங்க. தென் அங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனையாகும். அந்த பாலான்றவர் வந்து அந்த செயின் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இது பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையாகும். அதை பார்த்தீங்கன்னா அது கடைசியில் வந்து சும்மா இதுலேயே முடிச்சுப்பா. தட் இஸ் த டச் ஆஃப் மிஸ்டர் விஜய் நம்பியார். அது வந்து அந்த பிரச்சனையில தான், பட் கடைசியில் வந்து அப்படியே சைக்கிளையும் முடிச்சிருக்காப்புல அந்த அவங்க 2 பேரும் வரலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்கும். தென் ஃபைனலி அவன் கேட்பார், அர்ஜுன் தாஸ் கேட்பார், முடிஞ்ச உன் வெறி தீர்ந்துருச்சா அப்படின்னு கேட்கும்போது இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் கழுத்தை அறுத்துருவானு. ஸோ அறுத்தோடனே சரி ரைட்டு அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து இது பண்ணிடுவாங்க. தென் ஃபைனலி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவுடனே 2 பேரும் வெளில நின்று அவங்களுக்காக வந்து ஹோல் காலேஜே வந்து கரெக்டாக நிற்கும். அவங்க கூட நிற்கும், ஹோல் காலேஜ் எல்லாருமே வந்து நிற்கும் போது ஒரு மாதிரி ஃபீல். தென் எனக்கு படத்தில் வந்து எனக்கு ஐ திங்க் மெர்வின் பற்றி சொல்லி ஆகணும். ஐ திங்க் மெர்வினோட எக்ஸ்டெண்டட் கொஞ்சம் நிறையா சீன் வந்த படம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். மெர்வின் ரொசாரியோ அவரோட நான் மிகப்பெரிய ஃபேன், அவரோட ஸ்டாண்டப் காமெடி. ஸோ அதெல்லாம் அதில் 3 கண்டினியூ பண்ண நினைக்கிறேன். தென் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு அவர் ஏதாச்சும் அந்த ஐ திங்க் அந்த கடைசி ஃபங்க்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டப் ஷோ ஒரு 2 மினிட்ஸ் கேப் கொடுத்ததுன்னா அவர் நெயில்டு பண்ணியிருப்பார். எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் அவர் அந்த ஃப்ரெண்ட் ரோலை வந்து காளிதாஸ் சாரோட ஃப்ரெண்டாக வராரு, செம்மையாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதான் மேட்டர். தென் கடைசியில் அடி வாங்கி அவர் மூஞ்சி வளரையாக இருக்கும் வந்து இதெல்லாம் நல்லாயிருக்கும். தென் ஃபைனலி எல்லோரும் அடி வாங்கி இது பண்ணிடுறாங்க. தென் காளிதாஸ் நான் கேட்குறாரு கடைசியாக, இன்னும் அசோக் செல்வம் நம்மளோட கணக்கு இன்னும் பாக்கி இருக்கேன், நம்ம சண்டை எப்போ வச்சுக்கலாம் கேட்கும்போது 2 பேரும் சிரிக்கிறாங்க. சிரித்ததோட படத்தை முடிச்சுட்டு கை காட்டிட்டு ஒரு மாதிரி முடிக்கிறாங்க. ஸோ நல்லாயிருக்கும். அதாவது உங்களுக்கு டேவிட் பிடிக்கும், சோலோலாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக தான் இருக்கும். ஒரு மாதிரியான என்டர்டெய்னர் இந்த படம். ரொம்ப நல்லா மேக்கிங் வைஸ் இட்ஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் மூவி. சொல்ல வந்திருக்க கருத்துமே ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, எல்லோரும் போய் பாருங்கள். அவங்க எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு படமாக தான் இந்த போர் அமையுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தேங்க்யூ.